பாக்குறதுக்கே தெய்வ கடாட்சமா இருக்கிறா. அந்த அம்மனே நேர்ல வந்தது போல இருக்கிறா. அதனால ஏதாவது சாமி பேர் வச்சு கூப்பிடலாம். ஏண்டி அம்மா ஓம் சக்தி என்னம்மா இது? ஓம் சக்தி கூட கிடையாதா? ஒருவேளை படவேட்டம்மன் இருக்கலாம். படவேட்டாமல்ல, நைட்டு ஃபுல்லா தரவிட்டம்மா. என்னம்மா இது? படவேட்டம்மன் கூட கிடையாதா? ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் பேரா வச்சு கூப்பிடலாம். ஏண்டி அம்மா ஊத்து காட்டி இல்லம்மா? ஊத்து காட்டி இலமா இல்ல, நான் சூத்து காட்டி இலமா. என்னம்மா இது? சாமி பேர் வச்சு கூப்பிட்டா கூட இல்லைன்றாலே. பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருக்கிறா. ஒருவேளை சினிமா நடிக்கையா இருப்பாங்க. சினிமா நடிக்கதான் நக்குமா? ஏண்டி நான் என்னமோ நயன்தாரா நினைச்சேன்டி. நயன்தாரா இல்லடி, அதில் பாதி நயன் மாமா அதுக்கு கூட. என்னடி பேசுற? பேசுறேன் ஏண்டி வலிக்குது? நீ அடிச்சாலும் வலிக்காது. ஏண்டி வலிக்காது? 9 லட்சம். யார பார்த்து அந்த பார்த்து கேக்குறேன்? லேடிஸ் டி. யார் நீங்க? நாங்கெல்லாம் பெண்கள். நீங்க? ஆமாண்டி. லேடிஸ்? ஆமா. நீ என்னடி சந்தேகம் பார்த்தா தெரியல. சொன்னாங்க வந்தோடனே. என்னன்னு? தம்முதுன்னு பையன் என்ன சொன்னா? நீ ஸ்கூட்டில வந்து நின்னு அப்பயே சொன்னாங்க. என்னடி சொன்னா? மச்சான் மச்சான் மொத்தம் 9 தான் வந்துருக்குறான். சின்ன பையன் தெரியாம சொல்லிருப்பா. அதை சொல்லுவாங்க இங்க. இந்த ஊர் தானே ஜீவா நாடகம் பண்றேன். ஆமா, ஜீவா நாடகம் பண்றேன் நான் சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? மொத்தம் 9 நாடகம் பண்றோம். நீ ஒரு பேர் சொன்னாங்களா? அவன் தான் சொன்னான். அவனை சொன்னா வேற எந்த பேர் வைக்கலையா? ஆஹா வானான்ட்டாங்க. ஏன்? ஏண்டி உள்ள ஒருத்தர் உக்காந்து பேரு. ஆமாண்டி. அவரு பாத்தீங்கன்னா பண்ணி நாடகம் பண்ற வந்துதான் கேட்கறாங்க. அடி பாவி, அது இந்த கம்பெனி ஓனர் கார்த்திகேயன். எனக்கு தெரியாது, அது பண்ணி அங்க தூக்கி ஓலை எடுத்து வந்துருக்காங்க. அடி பாவி தீத்திரு. அப்படிதான் யார் சொல்றோம் ஏண்டி அதை சாப்பிடறதுக்கு ஆள் இல்லங்க. அவங்க பாரு பனியில கொட்டா தானே போட்டுக்கிறாங்க. ஆமா, உள்ளத்தான் உக்காந்தான்னா ஏண்டி அது ஸ்டேஜ் கட்டில போய் பூந்தின பொட்டநாய் குட்டி போட்ட மாதிரி பாத்துக்கிறாண்டி. அவங்க ஊரா பாக்குறாரு. எது பொட்டநாய் குட்டி போட்ட மாதிரி? ஏண்டி இங்க வாடி, அந்த கதை இருக்கட்டும். உனக்கு என்னடி சந்தேகம்? எங்க தொண்டையை பார்த்து வரனே உனக்கு பிரச்சனை. ஏண்டி லேடிஸ் லேடிஸ் சொல்லிட்டு நீங்க இவ்வளவு எல்லாம் ஆட்ட போறீங்களா? உங்க தொண்டைக்கு நடி ப்ராப்ளம். ஏண்டி நாங்க லேடிஸ் தொடர்ந்து நாடகம் ஆடுறோம், அதனால தொண்டை கட்டி இருக்குடி. தொண்டெல்லாம் கட்டி இருக்குடி. தொண்டை கட்டிக்கிச்சா? ஆமாண்டி. எதனா வயிற்று இருந்தா சொல்லுடி. செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. அடி பாவி, அது விக்க மாத்தடி. அது எப்ப மாத்தினாங்க? அது எப்பயே மாத்தல, அப்படியேதான் இருக்குது. இதுக்குள்ளேயே ஒண்ணு பண்றீ. எப்படி இதெல்லாம்? சாரி பாத்து அந்த மாத்திரை வாங்கி நீ போடுறீ. நான் வாஜர் வாங்கி. ஏண்டி இன்னொரு சந்தேகம். ஒரு பெண்ணா பிறந்தா அழகா தலை வாரி பூ வைப்பாங்கன்னு பேரு. கேடி தலை இது பாவி. இதை அடி உள்ள 1 மணி நேரமா இருந்தேன். மேட் இன் சைனா 2999 ரூபாய். இதுக்கு அடி பாரிஸ் கிட்ட போனாங்க ஒண்ணு. ஆமா, இதுக்குதான் பாரிஸ் போயின்னு வந்து ஒரு வருஷமா. இது எப்படி வைக்கிறதுன்னா எப்படின்னா வீடு பாக்க சகிக்கல மாட்டிக்கியாங்க. இப்படி வைப்பாங்க ஒழுங்காச்சு மாட்டிக்குது. அடி பாவி, அங்க இருந்து வரிய 2 ஆணி வச்சு மாட்ட மாட்டாங்க. ஆணி வச்சு மாட்டுறீ. நாடகக்காரர்கிட்ட சொல்லிக்கிறேன் அது போய்க்கிறாங்க. என்னது? ஏன் ஆரிய பெரும்பாக்கத்துல இருந்து வரைய 2 ஆணியை கிடைக்கல உனக்கு? அடி பாவி கம்முன்னு. ஏன் இந்த ஊர்ல இருக்கிற என் ஜக்காத்திக்கு சொம்பு தரல 1 மணி நேரமா கூட்ட ஆரம்பிச்சுமா உட்காந்து. அடி பாவி, என்னடி ஹேர் ஸ்டைல் இது? கேக்குறான் ஹேர் ஸ்டைல். எப்படி பராமரிக்கிறது? உன் தலை இவ்வளவு அழகா இருக்கு, உன் தலைக்கு என்னடி போடுற? ஏன் தலைக்கு நான் சல்சிலுக்கு போறேன்டி. என்னத்துக்கு நீ சிலுக்கு புழுக்குன்னு அதெல்லாம் போட்டு நடக்கிறேன்? என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணா இந்த ஒட்டிவாக்க ஏறி களிமண் போட்டு பாரு. கழுத்துல வந்து கீழே விழுதுடி. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுடி. உன் தலையில பூன்றது ஒண்ணு வைக்க மாட்டியா? நாங்க பூலாம் வைப்போமே, நாங்க வைக்கிற பூலாம் நீ வைக்கவே மாட்டேன். ஏண்டி நான் வைக்காத பூவா நான் பார்க்காத பூவாடி? நீ பார்க்காத பூ தாண்டி பாவி அது. என்னடி நான் பார்க்காத பூ வேற இருக்குதுங்க. கரவட்டாம்பூ கேள்விப்பட்டுக்கிறியா?
மரவட்டம் பூவா? நான் கேள்விப்பட்டது இல்லடி. நல்லா குமுக்க குமுக்கா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். செண்டு செண்டா இருக்குமா? நல்லா அப்படியே எப்படி தோன்றமோ அது மாதிரி பூக்கும். ஏண்டி அப்பெல்லாம் நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன், ஒரு 10 முழம் பூ வேணும்டி. அது மொயம்போட்டுலாம் தர முடியாது. ஏன்? மம்ட்டு எடுத்து கிலோ கணக்குல ஏண்டி எனக்கு சாயந்தரம் வேணும், அதனால நாளைக்கு மத்தியானமே பறிச்சுன்னு வாடி. அது காலைல 5 மணிக்குள்ள பூத்துரும், சாயங்காலம் 6 மணிக்கு மேல தான் பூக்கும். எனக்கு 2 மணிக்கெல்லாம் வேணுமே. வேணும்னா அர்ஜென்டா இருந்தா இருந்துதான் வாங்கி போனோம். இருந்து வாங்கிட்டு போனோமா? ஏண்டி அந்த பூ என்ன நேரத்துல இருக்கும்? மஞ்சா கலர்ல இருக்கும். மஞ்சள் கலரா? ஏண்டி அந்த கலர் எனக்கு வேணாண்டி, வேற எதுனா கலர் பாருடி. ரோஸ் கலர்ல கூட பூக்கும். ரோஸ் கலர்ல பூக்குமா? ஆமா, அதுக்கு பீட்ரூட் சாப்பிடணும். பீட்ரூட் சாப்பிட்டா ரோஸ் கலர்ல பூக்குமா? ஆமா. என்னடி சொல்றேன்? பச்சை கலர்ல கூட சில டைம்ல பூக்கும். பச்சை கலர் கூடவா? சொல்லணும். ஏண்டி நம்ம சாப்பிடுறதுக்கு அது நிறம் மாறதுக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? சாப்பிட்டு போய் இருந்துட்டு வரணும். ஏண்டி நீ சீக்கிரமா எத்தனை அப்பதாண்டி கட்டி வைக்க முடியாது. கையெல்லாம் தொடக்கூடாது. ஏண்டி அந்த பூ வாசனையா இருக்குமா? அடி பாய்கோ, அது வாசனை வரும் பாரியம்மா. ஐயோ, அது காஞ்சா ஒரு வாசனை வரும் பாரு. காஞ்சா கூட வாசனையா இருக்கும். அது புதுசா அப்போ ஒரு வாசனை வரும் பாரியம்மா. ஐயோ, காஞ்சு போட்டு அது மாதிரி லைட்டா சூட்டு பாரு, ஊரே கமாச்சு. ஏண்டி மயிலத்துல வாசனையா இருக்கும். போய் பாரு, கொல்லி போட்டுக்கலாம், அதான் பூத்துருக்கும். அப்படியே எனக்கு ஒரு 20 முழம் பூ வேணும்டி. 20 மயம் கிடையாது, வைக்கலாம் முடியாது. கப்பு எடுத்துட்டு வந்து டை மாதிரி வேலையை வச்சுக்கணும். டை மாதிரி அடிக்கணுமா? ஏண்டி சாதாரண வாசனையா இருக்கிற பூ தலையில வச்சாலே பேன் எல்லாம் பிடிக்கும், இது வேற ரொம்ப வாசனையா இருக்குதுன்ற இந்த பூ தலையில வச்ச பேன் பிடிக்குமா? பேன் எல்லாம் பிடிக்காது. முதல்ல ஈ வரும், ஈயா? ரெண்டாவது வண்டு வரும், வண்டா? மூணாவது நாய், நாலாவது பண்ணி. ஏண்டி இவ்வளவு வாசனையாவா இருக்கும் இந்த பூவே? ஐயோ, கேட்கும் போது ஆர்வமா இருக்குது. அதை வச்சுட்டு போனா கொச்சா முட்டு வகையெல்லாம் உங்க பின்னாடி தான் வருவாங்க. எல்லாரும் பாப்பாங்களா? பாப்பாங்களே, வருவாங்க. யாருடி? அவங்களும் ஏண்டி வராங்க? அவங்களுக்கு தான் புடிச்சது அந்த பூ. அப்ப எனக்கு பிடிக்காதா? உனக்கு கூட பிடிக்குது. ஏண்டி அப்புறம் எனக்கு ஒரு 30 முழம் பூ வேணும்டி. ஏண்டி இன்னொரு சந்தேகம்டி. சொல்லுடி. ரோஜாக்கு எத்தனை எழுத்து? 2 எழுத்து. மல்லிக்கு 3 எழுத்து. சாமந்திக்கு 4 எழுத்து. நீ சொல்ற பூக்கு எத்தனை எழுத்துடி? அவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்த, ஒரே ஒரு எழுத்துல முடிஞ்சிடும். ஒரே எழுத்துல என்னடி அது? சொல்றேன், நான் முழக்கணக்கில் வேற கேட்கிறேன். அதான் நீ தலையில வைக்க முடியும். ஏய், சீ. அப்பதான் எனக்கு வாட்டம் மனசு. ஏண்டி இங்க வாடி, இன்னொரு சந்தேகண்டி. ஒரு பெண்ணா பிறந்தா அழகா காதுல கம்மல் போடுவாங்க, இது என்னடி இது காதுல? கமலாம்புல். ஓகே, அது பேர் கம்மல். வாயில் நுழையவில்லை. அவையார வந்துக்கிறாங்க இந்த ஊருக்கு. வாயில் வாயில் நுழையவில்லை அப்படிதான் சொல்லணும். சரியா சரியா, பையன் வந்துக்கிறார். 2 பாட்டு பாட்டுவாங்க. முன்னாடி சித்திர பத்தல கொடுத்துறான். ஊற்றி முதல்ல சொல்லுடி, எங்க தண்ணி வாங்குறது? ஏண்டி இதுவா நீ இவ்வளோ பெருசு போட்டுங்கிறியே? ஏண்டி நீ போட்டிருக்கிற அதெல்லாம் சீப்பான கம்பல். நான் போட்டிருக்கிறேனே இது தாண்டி 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் 5 lakhs. 5 லட்சமா? ஆமாண்டி. எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம்? 5 லட்சம் ரூபாய் கூத்து கம்பளு வாங்குற ஆளு. ஆமா. நைட் ஆனா பேக தூக்கி நீ கூத்தாரத்துக்கு வரேன். ஏண்டி எங்க கையில நகை பணமா காசா? நாங்க வாரி 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 அரிப்போண்டி. நீங்க வாரி வாரி அரிக்க மாட்டோம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வரம் போறவங்களுக்கு புடிங்க வந்து. என்னடி பேசுற? அந்த கதை அப்படியே ஆயிட்டு. ஆமா, நம்ம வேற இன்னைக்கு என்ன கொடுக்க போறானோ? கொடுப்பாடி கொடுப்பானோ இல்ல வாயில போட்டு தண்ணி ஊத்தி போனோ? ஏண்டி வேற இன்னைக்கு ஐயோ 350 ரூபாவோ இல்ல 150 ரூபாவோ? 350 அப்படின்னா என்னடி? அது உனக்கு காலைல தெரியும். ஏண்டி அப்படியே சொல்லக்கூடாது. 1500 சொல்லு. இந்த ஊர்ல இருந்து நம்ம போலாமா இல்ல நடு ரோட்லயே உட்காந்து தர்ணா பண்ணலாமா? காலைல தான் தெரியும். பேசுறீங்க வாடி. பாசிட்டிவா பேசுறா கூட அங்க ஒண்ணு காலைல 2 டீ போட்டு குடுத்து பிஸ்கட் வாங்கி குடுத்து வீட்டுக்கு போயிட்டு வான்னு போலாம். அதை கேட்டா கூட ஒருத்தர் கண்ண முடியும் உட்காந்து பாருங்க. ஏண்டி சாவியே அங்க இருக்குது பாரு. எங்க? ஏய் உனக்கு தெரியாது.
ஏண்டி இந்த கம்மல் எங்கடி வாங்குறேன்? ஏன்டி இதை கேக்குறியா? ஆமா. இதெல்லாம் காசு கொடுத்து 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்கணும். ஆமா. இதெல்லாம் காசு கொடுத்தே வாங்க தேவையில்லடி. காசே கொடுக்க தேவையில்லையா? எங்கடி வாங்குறேன்? டீ கடை போய் எச்சு கிளாஸ் இருக்கும் பொறுக்கி கால் மாட்டேன். பொறுக்கி பொறுக்கின்னா பொறுக்கி கேடுகட்டு பொறுக்கி பொறுக்கி பேப்பர் பொறுக்கி கப்பு பொறுக்கி எச்ச பொறுக்கி. நான் எச்ச பொறுக்கி. ஆமாண்டி. வாங்கி செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தா தான் தெரியும். ஏய் மித்தலைக்கு பாட்டில் என்ன பேச்சு பேசுறேன்? எங்க அம்மா கிட்டே சொல்றதா? உங்க அம்மா தானே? உங்க அம்மா நடக்கிற நடைய பாக்கணுமே. எங்க அம்மாவை பார்த்தா உனக்கு பயம் இல்ல, எங்க அப்பா கிட்டே சொல்ற நாடி. யாரு? உங்க அப்பா. உங்க அப்பா தான் அந்த மாங்காய் தோப்பு காவலே உங்க அப்பா. எங்க அப்பா மீசிய பார்த்தாலே பயந்துவாங்கடி. ஆமா, ஏந்து வர முடியாம மாங்காய் தோப்பு காவல் போட்டாங்கன்னா ஒரு ஆளு அந்த கட்டில் மேல பத்துமே பேசுற குடுப்பாங்களா? உனக்கு தேவைன்னா 350 ரூபாய் தருவாங்க, வாடி தேவடியா. அப்படின்னா சொல்லாதீங்க. நான் குடும்ப குத்து விளக்கு. குத்து விளக்கா இல்ல குத்துற விளக்கான்னு 3 மணிக்கு மேலதான் தெரியும். ஏன் உனக்கு தெரியாதாடி? ஏண்டி மத்த ஊர்ல எல்லாம் புள்ள கொடுக்குறது எத்தனை மாசம் ஆகும்? 10 மாசம் ஆகும். ஆனா இந்த ஒட்டு வகத்துல 3 மாசத்துல குத்துருவாங்க. ஜாக்கிரதை. 3 மாசம் புள்ள கொடுக்குறாங்களா? ஆமா. இந்த ஊர்ல எல்லாம் புள்ள கொடுக்குற மிஸ்ர வச்சுட்டு இருக்காங்க. நம்பி போயிடாதே. ஏன் கேயனுங்களாம் கூட அப்படிலாம் தப்பா பேசுறது யாரும்? யாருமே நான் அப்படிலாம் தப்பா பேச மாட்டேன். ஓகே ஏண்டி பிளடி ஃபூல். அப்படி பேசக்கூடாது. பிளடி ஃபூல். FOOL ஃபூல். ஏண்டி கடைசிக்கும் பேரை சொல்லி அது சொல்லுடி. ஆமாண்டி. நான் ஒரு வாட்டி தான் சொல்வேன். உன் பேரை சொன்னா மட்டும் போதும்டி. அப்படித்தானே? ஆமா. நான் அம்மா வயித்துல இருந்தேனா? ஆமா. திடீர்னு 8 வச்சுட்டேன். 8 வச்சுட்டேன். எங்க அம்மாக்கு வயிற்று வலி வந்துச்சு. அதனால எங்க அப்பா ஏதோ வண்டி கூப்பிட்டாரு. ஒரு வண்டி வரல. அதனால முன்னாடி ஒரு வண்டி இப்படி நட்டு. வேற என்னடி வண்டி? அந்த கிரேன் வண்டி. கிரேன் வண்டியா?